ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம இன்னைக்கு நித்திலன் சுவாமிநாதன் டைரக்ட் பண்ணி நம்ம விஜய் சேதுபதி சார் நடிச்ச 50வது படமான மகாராஜா படத்தை நம்ம பார்க்க போறோம். படத்துடைய கதை என்ன இதுதான். அவர் விஜய் சேதுபதி சார் ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எங்க வீட்டுல ஒரு பொருளை காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த பொருள் என்னன்னு துருவி கேட்கும்போது அது குப்பை தொட்டின்னு தெரிய வருது. குப்பை தொட்டியா காணோம்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் தேட ஆரம்பிக்கிறாங்க? இவர் லஞ்சம் கொடுக்குறான்றாரு. அதை வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா படத்துல குப்பைத்தொட்டி தான் காணோமா இல்ல அந்த குப்பைத்தொட்டி ஏதாவது இருந்ததா அப்படின்றத படத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகாவே கொண்டு போயிருக்காங்க. படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் நிறையாவே இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதுவும் நான் சூப்பராகவே வச்சிருக்காங்க. படத்துடைய கதையை நான் சொல்லிட்டேன்னா நிறைய ட்விஸ்ட் சொல்ல வேண்டியதா இருக்கும். அதனால அது ரொம்பவும் படத்தை போய் பார்க்குறவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால படத்தை நேரில் போய் பாருங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. படத்துல வந்து அப்பா பொண்ணுக்கான சீன்லாம் நல்லாவே வச்சிருக்காங்க. நம்ம போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எனக்கு ஒண்ணுன்னா எங்க அப்பா கண்டிப்பா செய்வாருன்றதுக்காக சீன் ஒன்று வச்சிருப்பாரு. டைரக்டர் இந்த ஸ்கூல்ல ஒரு சீன் வச்சிருப்பாரு. அவர் பொண்ணுகிட்ட சாரி கேட்க சொல்லி வேற லெவலில் இருக்கு அந்த சீனு. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணா அதை நான் பிடிச்ச பிடிவாதமா இருப்பேன்றதுக்காக விஜய் சேதுபதியோட ஆக்டிவிட்டி அவர் காட்டுவாரு. அது வேற லெவல்ல இருக்கும். டேரக்டர் நல்லாவே யோசிச்சிருக்காரு. அதே மாதிரி படத்துல வந்து நம்மளை கடுப்பேத்துற மாதிரி எந்த ஒரு சீனும் இல்லை. படத்துக்கு தேவையில்லாத சீனும் இல்லை. எல்லாமே ஒவ்வொரு சீனும் படத்தோடைய கதைக்கு முக்கியமானதாவே தான் இருக்கு. ரொம்ப அருமையா கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த முனிஸ்கன் நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் சிங்கம்புலி அவரு கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் ஒண்ணு பாருங்க, நடிப்பாரு. அதே நேரத்துல விஜய் சேதுபதி சார் மிரட்டுவாரு. அதே நேரத்துல ஒரு இன்னொரு நம்ம மாட்டிக்கிட்டோமோன்ற ஒரு இடத்துல வருவாரு. அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அந்த சீன் நல்லாவே எடுத்துருந்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம நடராஜ் நட்டி சார் அவரும் நல்லாவே நடிச்சிருக்காரு படத்துல. இது சொல்ல மறந்துட்டேன். படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. இன்னொரு சின்ன தெரியுங்களா, நம்ம தமிழ் சினிமால இப்போ காலங்காலமா கொண்டு வர மாதிரி இப்ப கொண்டு வந்தாங்க பாருங்க. ஜாதி, மதம், குடி, போதை, கெட்ட வார்த்தை இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஃபேமிலியா போய் படத்தை நல்லபடியா பார்க்கலாம். எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க, ஓடிடில பார்க்காதீங்க. தியேட்டர்ல போய் பார்த்தா மட்டும்தான் ப்ரொடியூசருக்கு நல்லபடியா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நடிகருக்கும் நல்லபடியா ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி டேரக்டருக்கு இந்த படம் தோணும். ஏன்னா படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரே கதையா தான் போகுது. நம்ம தமிழ் படத்தை பொறுத்த கமர்ஷியல் தான் ஓடுன்ற ஒரு பிம்பம் வந்தது. அதை உடச்சு நிறைய படம் வருது. அதை நம்ம நிறைய கொண்டாடுறது இல்லை. இந்த படத்தை நீங்க கொண்டாடினாதான் இதுமாதிரி இன்னொரு நிறைய படம் வரும். ஏன்னா படத்துல தேவையில்ல சீனும் கிடையாது. கதையை விட்டு எங்கேயுமே போகல. நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி எதுவுமே இல்லை படத்துல. அதனால இந்த படம் எடுத்த சுவாமிநாதன், நித்திலன் சுவாமிநாதன் அவருக்கும் ஒரு நன்றி. நடிச்ச விஜய் சேது சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை எடுத்த நம்ம பழனிசாமி சாருக்கும் சுடன் சுந்தரம் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் போய் படத்தை போய் பாருங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. பாய்.